இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வளர்ந்து நிற்கும் அமிதாப் பச்சனுக்கு திரைப்படத்தில் நடிக்கும் ஆர்வம் இல்லை. பொறியியல் துறையில் பட்டம் பெற்று இந்திய விமானப்படையில் இணைய வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது. நடிகர் அமிதாப் பச்சன் அவரது தனித்துவமான கனத்த குரலுக்கு சொந்தக்காரர். படிக்கும் காலத்தில் ஆல் இந்தியா ரேடியோ இல் இணைய விரும்பிய அமிதாப் பச்சனுக்கு அவரது குரலே ஒரு தடையாக இருந்தது. திரையில் நடிகராக நடிப்பதற்கு முன் குரல் நடிகராக பாலிவுட் திரையுலகிற்கு அறிமுகமானவர் அமிதாப் பச்சன். 1969ஆம் ஆண்டு வெளியான புவன் ஷோம் எனும் திரைப்படத்தில் அவர் குரல் நடிகராக தனது திரையுலக பயணத்தை துவங்கினார். குரல் நடிகராக தனது பயணத்தை துவங்கிய அமிதாப் நடிகராக அறிமுகமான முதல் திரைப்படம் சாத் ஹிந்துஸ்தானி. இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை பெற்றார். இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கும் அமிதாப் பச்சனின் முதல் சம்பளம் 300 ரூபாய். திரைத்துறையில் சாதிக்க வேண்டி பல்வேறு கஷ்டங்களை சந்தித்துள்ளார். அமிதாப் பச்சன் திரைப்பயணத்தில் மைல்கல்லாக அமைந்த ஒரு திரைப்படம் ஜஞ்சீர் 1972. இத்திரைப்படத்திற்கு முன் தொடர்ந்து 12 தோல்வி படங்களை கொடுத்துள்ளார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார். நடிகர் அமிதாப் பச்சன் அம்படெக்ஸ்டரிட்டி எனும் இருகை பழக்கம் கொண்டவர். அதாவது வலது இடது என 2 கைகளையும் சரிசமாக பயன்படுத்தும், இரு கைகளிலும் எழுதுவது போன்ற பழக்கம் கொண்டவர். டான் 1978, தி கிரேட் கேம்லர் 1979, தேஷ் பிரேமி 1982, பிம்சால் 1982 என 15க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இரட்டை வேடமேற்று நடித்துள்ளார். மகான் 1983 திரைப்படத்தில் இவர் 3 வேடமேற்று நடித்தது குறிப்பிடத்தக்கது.